சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட விக்கெட் காப்பாளர் MS தோனி ஏன் கடைசி நேரத்தில் துடுப்படுத்தாட வருகிறார் என்பது குறித்து CSK அணியோட தலைமை பயிற்சியாளர் ஸ்டீவன் பிளமிங் தெரிவித்திருக்கிறார். 2024 IPL தொடர் ஆரம்பிச்ச உடனேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட தலைமை பொறுப்பை ருதுராஜ் கெய்க்வாட்டிடம் தோனி ஒப்படைத்தாரு. மேலும் அணிய ருதுராஜ் கெய்க்வாட்டோட சேர்ந்து வழிநடத்தி வாரதோட இறுதி கட்டத்துல களமிறங்கி விளையாடியும் வாராரு. அவர் இறுதி ஓவர் அல்லது அதற்கு முந்தைய ஓவர்ல களமிறங்குவதோடு இறங்கினால் சிக்ஸர் அல்லது பவுண்டரி அடிக்கிறாரு. இதனால அவர் முன்னதாக ஏன் களமிறக்கப்படுறது இல்ல அப்படின்ற விமர்சனம் எழுந்த வண்ணமாக இருக்கின்றது. அவர் முன்னதாக களமிறங்கினால் உடனே ஆட்டம் இழந்து விடுவார் அப்படின்ற எதிர விமர்சனமும் கூட வைக்கப்படுகிறது. இந்த நிலையில MS தோனி ஏன் கடைசி நேரத்தில் விளையாட வருகின்றார் என்பது குறித்து CSK அணியோட தலைமை பயிற்சியாளர் ஸ்டீவன் பிளமிங் விளக்கம் அளித்திருக்கிறார். தோனிக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கிறதால அவரால் நீண்ட தூரம் துடுப்பாட்டம் செய்ய முடியாது. அப்படி செய்தா அவரால் விளையாடவே முடியாத சூழல் உருவாகலாம். இதனால தான் போட்டியில 2 அல்லது 4 ஓவர்கள் துடுப்பாட்டம் மற்றும் முழுவதுமாக கீப்பிங் செய்து புதிய அணி தலைவராக அறிவுரைகள் வழங்கி வராரு. அதை தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லியே நாங்கள் விரும்புகிறோம். தோனிக்கு பதிலாக வேறொரு கீப்பர் அணியில இருக்கிறாரு. ஆனா அவர் தோனி ஆகிவிட முடியாது. 9வது இடத்துல தோனி களமிறங்குகிறார் அப்படின்றதாலேயே அவரால் போட்டியில தாக்கம் ஏற்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.